வாருங்களப்பா. அம்மா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அது என்னப்பா அவ்வளவு முக்கியமான விஷயம்? உன்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருந்த அரசகுமார்கள் எல்லோரும் உன் அழகை கண்டு பிரமித்து போயிருக்கிறார். நீ அவர்களில் யாரையாவது தேர்ந்தெடுத்திருந்தால் உன் திருமண விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரிவித்து விடலாம். என்னுடைய பிரச்சனையும் தீரும். அப்பா, என் திருமண விஷயமாக நான் இதுவரை சிந்தித்ததே இல்லை. இதற்குள் எனக்கு எதற்குப்பா திருமணம்? உன்னுடைய திருமணத்தால் அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் சரியப்பா, நான் சிந்தித்து சீக்கிரம் முடிவு சொல்கிறேன். நல்லதம்மா, நான் வருகிறேன். ஏனப்பா, அந்த சித்தூர் நாட்டு சிப்பாய் தப்பி விட்டானா? தப்ப விடுவேனா? பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். பிடிபட்டு விடுவான். நீ எதற்கும் ஜாக்கிரதையாக இருமா. இங்க நின்று கொண்டிருக்கிறாய்? ஆமா, தங்களை பிரிந்து வேறு எங்கு நிற்பேன்? சரி சரி, எனக்கு தொல்லை கொடுத்தது போதும். தயவு செய்து வெளியே போயிட்டு. மன்னிக்க வேண்டும். பசித்தால் சாப்பிட பழ வகைகள், களைப்படைந்தால் உறங்க கண்கவர் மஞ்சம், சலிப்பின்றி ரசிப்பதற்கு ஒரு எழிலுருவம் என் எதிரே. இத்தனையும் துறந்து வெளியேற நான் என்ன பைத்தியமா? சிப்பாய், என்ன உளறுகிறேன்? உளரவில்லை இளவரசி. உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இந்த நாட்டின் இளவரசியோடு பேசும் நீ ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை மறந்து விட்டாயா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வு ஏது இளவரசி? சிப்பாய், எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும். ஏற்கனவே சிவன் வைக்கும், அது பார்ப்போரின் மனதை மயக்கும். அது தவிர வேறு என்ன நடக்கும்? இப்போதே சிப்பாய்களை கூப்பிட்டு உன்னை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சபாஷ், சீக்கிரம் கூப்பிடுங்கள். அவர்கள் வந்து என்னை கைது செய்யும் வரை நான் இந்த மஞ்சத்திலே படுத்து சற்று களைப்பார்க்கிறேன். அது என் மஞ்சம். பரவாயில்லை. ஐயோ, தயவு செய்து எழுந்திரு ஐயா. கெஞ்சினால் விஞ்சுகிறீர்கள், மிஞ்சினால் கெஞ்சுகிறீர்கள். ஏன் இந்த விந்தை? இது விந்தை அல்ல, நானாக தேடிக்கொண்ட வேதனை. தயவு செய்து கேட்கிறேன், எழுந்திரு சிப்பாய். எழுந்து விடுகிறேன். தயவு செய்து என் கரம் பற்றி என்னை எழுப்பி விடுங்கள். தயங்கினால் காரியம் தடைபடும். சீக்கிரம். இளவரசி, என் மீது கோபமா? ஒரு கன்னி பெண்ணிடம் இப்படி வம்பு செய்தால் கோபம் வராமல் வேற என்ன செய்யும்? மன்னிக்க வேண்டும். உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டேன். இனி என்னால் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. நில்லுங்கள். இப்போது எங்கே போகிறீர்கள்? எங்கோ போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? சிப்பாய், வெளியே போனா உங்கள் உயிருக்கே ஆபத்து. பரவாயில்லை, உள்ளத்தை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள், உயிரை உங்கள் தந்தை பறித்துக் கொள்ளப் போகிறார். அவ்வளவுதானே? சிப்பாய், 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 சிப்பாய். என் உத்தரவில்லாமல் நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாது. வேண்டாம் இளவரசி, என்னால் தங்களுக்கு எந்த விதமான வேதனையும் வேண்டாம். வேண்டும் சிப்பாய். இனம் புரியாத ஒரு இன்ப வேதனையை ஏற்படுத்திவிட்ட நீங்கள் என் சொல்படி நடக்க வேண்டும். இளவரசி, நான் ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வுகள் ஏது சிப்பாய்? உண்மையாகத்தான் சொல்லுகிறீர்களா இளவரசி? உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள், உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இளவரசி, சிப்பாய், ஏன் இப்படி உங்கள் கரம் நடுங்குகிறது? நடுக்கமல்ல, உங்கள் கைப்பட்டதால் ஏற்பட்ட மெய் சிலிர்ப்பு. இளவரசி, நீங்கள் நிறுத்துங்கள். என்னை நீ என்று அழைத்தாலே போதும். அதுவே நம் நெஞ்சங்கள் இணைந்ததற்கு சான்று. உன்னிடமிருந்து வீரவாளை நான் பரிசாக பெற்ற போது பண்பட்ட என் உள்ளத்தில் உன் கண் பட்டது. அன்று நான் கருத்திழந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை காலத்தை எதிர்நோக்கி நானும் பொறுத்திருந்தேன். உண்மையாகவா? உங்களை மறுபடியும் காண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. கண்ட பிறகு அன்பு பிறந்தது.
உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. பேசிய பிறகு காதல் பிறந்தது. இல்லை, நாம் இருவரும் ஒருவருக்காகவே ஒருவர் பிறந்தோம் என்ற எண்ணம் பிறந்தது. இளவரசி, எங்க இருந்து வர? உன் பேர் என்ன? என்ன வண்டிக்குள்ளையா? நீயே தான் பாரு. வைக்க என்னடா நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற? சோத்து மூட்டையா? கொண்டாடுறியே, நான் காத்தாலேயே சாப்பிட்டு விட்டேன். ஏன் உனக்கெல்லாம் பசிக்குதா? சரியான பைத்தியம் போல் இருக்கு. பைத்தியம் இல்லைன்னா காது டமாரம் வெறும் செவிடு. ஏய், என்ன காது செவிடா? ஆமா ஆமா, தளபதி வீட்டுல இருந்துதான் வர்றது செவிடா. என்னது தளபதி வீட்டுல இருந்தா? அப்ப சரி போப்பா, இது பெரிய விஷயங்க. என்ன அவரை போய் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு நல்ல காலம் காது செவிடா தப்பிச்சோம். தளபதிட்ட சொல்லிருந்தா என் கிட்ட என்ன ஆகும்? இல்லன்னா தலையா போயிடும். நான் உற்சவத்துல எப்போ உஷாராதான் இருப்பேன். ஒருவேளை அந்த சித்தூர் நாட்டு சிப்பாய் அந்த வண்டியில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா யார் பதில் சொல்றது? டேய், இந்த பக்கம் ஏதாவது வைக்கோல் வண்டி போனதா? ஆமாங்க, வந்ததுங்க இந்த பக்கம் போச்சுதுங்க. அதை நன்றாக பரிசோதனை செய்தீர்களா? சோதனை போட்டாங்களா? என்ன சோதனை போட்டீர்கள்? அந்த வண்டியை ஓட்டி சென்றவன் தான் சித்தூர் நாட்டு சிப்பாய். மடையர்களே, ஓட்டி விட்டு விட்டீர்களே, இருங்கள், வந்து உங்களை பேசிக் கொள்கிறேன். என்னன்னா வம்பா போச்சு, தலைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கு. அக்கிரமா எல்லாம் இருக்கு, நம்ம நல்லா தானே பார்த்து அனுப்பிச்சோம். செவிட மாதிரி நடிச்சு நம்ம குடியெல்லாம் கட்டுட்டான். ஏய், இந்த பக்கமா யாராவது குதிரை மேல வேகமா போனானா? போனாருங்க, வேகமா போறீங்க. இன்னும் பேசிட்டாங்க போறாரு. மடையர்களே, அவனை சரியாக கவனித்தீர்களா? ஆமாங்க, அவர் நம்ம ராஜாவை சேர்ந்தாங்க. சே, அவன்தான் சித்தூர் நாட்டு சிப்பாய். உங்களை ஏமாற்றி இருக்கிறான். ஓட்டை விட்டு விட்டீர்களே, வந்து என்ன செய்கிறேன் பார். சலாம் அலைக்கும் மாலம்பனா. ஓ, மாலிக் கபூர், நீ வருவதாக செய்தி இல்லையே. எப்போது வந்தாய்? சாம்ராஜ்யத்தின் எல்லையிலே காலடி வைத்த பிறகு இந்த அடிமை ஆலம்பராவின் தரிசனத்தை தான் முதலில் பெற்றிருக்கிறான். ஷாபாஷ், ஷாபாஷ். மாலிக் கபூர், ரஜபுத்திர நாட்டில் உனக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி? ஆடம்பரமான வரவேற்பு, அமோகமான உபச்சரிப்பு. உனக்கு அளித்தார்களா? இல்லை ஜெகம்பனா, தங்கள் கீர்த்திக்கும் புகழுக்கும் அடிபணிந்து அவர்கள் காட்டிய மரியாதை அத்தனையும். மாலிக் கபூர், தென் திசை நாடுகளின் நிலைமை எப்படி? அங்கே நல்லாட்சி நிலவுகிறது. நாட்டில் வளம் கொழிக்கிறது. படைபலம் இருக்கிறது இருக்கிறது. இல்லாதது என்ன? அதை சொல் முதலில். ஒற்றுமை இல்லை சிற்றரசர்களிடையே. ஷபாஷ், ஷபாஷ். மாலிக் கபூர், நமது சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு திட்டத்திற்கு அது ஒன்றே போதுவே. போதிய காரணமின்றி போர் துவங்கினார். நாடாசை பிடித்த நவாப் என்று தங்களை எதிர்கால சரித்திரம் எள்ளி நகையாடி ஏசும் ஆலம்பனா. அதற்கு வேறு வழி வகுத்திருக்கிறேன். என்னது? உதயபூர் நாட்டிலே ஒரு அற்புதத்தை கண்டேன். என்ன அப்படிப்பட்ட அற்புதம்? நமது நாட்டில் இல்லாத அற்புதம். உதயபூர் மன்னனின் மகளே ஒரு அற்புதம். உலகத் அழகெல்லாம் திறந்திருக்கும் அவள் முகமே ஒரு அற்புதம். உயிரை பறிக்கும் திறன் படைத்த அவள் நடனமே ஒரு அற்புதம். உங்கள் உப்பருகையிலே அவள் ஒரு முறை நடை பயின்றால் போதும், அதுவே அற்புதத்திலும் அற்புதம். வேண்டாம் மாலிக் கபூர், வேண்டாம். இந்த மதுவை விட அதிக மயக்கத்தை தந்து விட்டது நீ அவள் அழகை பற்றி தந்த விளக்கம். மாலிக் கபூர், அந்த அழகு என் இதய பீடத்திலே நாட்டியமாட வேண்டும். அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் கொண்டு போ. அவளை மட்டும் என்னிடத்தில் கொண்டு விடு. உதயபூர் மன்னனிடம் காணிக்கையாக கேட்போம் அவன் பெற்ற மாணிக்கத்தை. சபாஷ், சபாஷ். மாலிக் கபூர், புறப்படு. இன்றைக்கே புறப்படு. இப்பொழுதே புறப்படு. அந்த அழகியை மட்டும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் நீ கேட்கும் பரிசை உனக்கு நான் அளிக்கிறேன். ஜி, தங்கள் பாராட்டுரைகளே போதும், அதுவே எனக்கு பெரிய பரிசு. வருகிறேன். சென்று
ஊர்களை சுற்றி பார்ப்பதில் உல்லாசம் மட்டுமா? அறிவு, ஆற்றல், அனுபவம் எல்லாமே உயர்கின்றன அம்மா. இந்த பாரத நாட்டிலே நான் பார்க்காத இடமில்லை. தேம்சிங், ஊர் சுற்றினால் போதுமா? உன் தாயின் உள்ளக்குறை தீர வேண்டாமா? உள்ளக்குறையா? உங்களுக்கா? என்னம்மா இது? நான் இதுவரை உங்களிடமிருந்து கேட்டிராத வார்த்தையாக இருக்கிறது. பயந்து விடாதே. உன் திருமண பிரச்சனை தான் அப்படி சொன்னேன். நம் சந்ததி நிலைக்க வேண்டாமா தேம்சிங்? எனக்கு திருமணமாக வேண்டும், என் மக்கள் உங்கள் மடியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும், அதை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும், அவ்வளவுதானே? அப்பா பாப்பா, இந்த குழந்தை வளர்ப்பிலே தாய் குலத்திற்கு சலிப்பே ஏற்படாது போல் இருக்கிறது. வளர்க்கும் தாயாக இருப்பதில்தான் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்கிறாள். அது இருக்கட்டும், நான் கேட்டதற்கு பதில். நான் எப்போது உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே நின்றிருக்கிறேன்? அம்மா, இனிமே குறுக்கவும் நிக்க மாட்டாரு, நெடுக்கையும் ஓட மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க அப்போது சம்பந்தம் எங்கே வைத்துக் கொள்ளலாம்? கூர்ஜரத்தின் இளவரசி ஒரு பேரழகியாமே. அழகிதான், ஆனால் கால் கொஞ்சம் ஊனம். நல்ல வேலை, காலம். நாகபுரி ராஜகுமாரி. ஐயோ, அவள் பெரிய குண்டோதரி. அதனால நல்லா சரியா இருக்கும். ஜெயபுரி மன்னன் மகள். ஐய, மகளா அந்த பொண்ணு? மகா ராட்சசியா? எல்லாம் நான் கேள்விப்பட்டதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. அம்மா, இப்ப நீங்க மகாராஜா கிட்ட எதை கேட்டாலும் எல்லாம் நேர்மாறா தான் இருக்கும். ஏன் அப்படி? நீயே யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? அம்மா, யாத்திரை போனதுல கை மேல கிடைச்ச பலனே அதானுங்களே. அவரை கேளுங்க. யார் இந்த பாக்யவதி? அவள் பெயர்? ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுமா, அவரையே கேளுங்கம்மா நீங்க. சொல் பீம்சி, யார் அது? உதயபூர் மன்னன் மகள் பத்மினி. பத்மினி, அழகான பெயர். குணம்? குணமா? பத்திரமாத்து தங்கம்னா பாத்துக்கங்களேன், அதுவும் அவருதான் சொல்லணும். அப்படியா? அப்போது சித்தூரின் வருங்கால ராணி பத்மினி என்று சொல். நீங்கள் அங்கீகரித்தால் தானம்மா. அங்கீகாரம் மட்டுமா, அம்மாவோட ஆசீர்வாதமும் உண்டு. சந்தோஷம் மகனே, சந்தோஷம். உதய்பூர் ராணா நமது சமஸ்தானத்திடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். உன் திருமணத்திற்கு பெண் கேட்டு நானே அவருக்கு லிகிதம் அனுப்புகிறேன். என்ன